டிப்ஸ் 377 பேப்பர் ரோஸ்ட் செய்யும் பொழுது கடலை பருப்பையும் ரவையும் வறுத்து மாவுடன் கலந்து ஊற்றினால் கரகரப்பாக இருக்கும். டிப்ஸ் 378 பால் சேர்த்து செய்யப்படும் இனிப்புகளில் சுக்குப்பொடி சேர்த்துவிட்டால் ஜீரண கோளாறு வராமல் தடுக்கும். டிப்ஸ் 379 காய்கறிகள் வைத்து கொள்ளும் கூடைகளில் ஸ்பாஞ்ச் வைத்து கொண்டால் காய்கறிகள் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும். டிப்ஸ் 380 முட்டையை பயன்படுத்தி எந்த உணவு செய்தாலும் அதில் சிறிது மஞ்சள்தூள் மற்றும் பிறகு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்வது நல்லது. டிப்ஸ் 381 சாம்பாரில் தண்ணீர் அதிகமாகிவிட்டால் பொரிக்கடலையை அரைத்து சேர்த்தால் சாம்பார் கெட்டியாகிவிடும். அது மட்டுமல்ல, சுவையும் மணமும் கூடுதலாக இருக்கும். டிப்ஸ் 382 எந்தவிதமான பருப்பு வடை செய்யும் பொழுது சிறிதளவு இஞ்சி துருவலை சேர்த்து செய்தால் வாயு பிரச்சனை, அஜீரணம் போன்றவை தீரும். மேலும் சுவையும் பன்மடங்கு அதிகரிக்கும். டிப்ஸ் 383 ஆப்பம் சுடும்போது ஆப்பம் வட்டமாக வரவில்லை அல்லது ஆப்பம் கடினமாக வந்தால் மாவின் அளவிற்கேற்ப சிறிது சூடான பால் சேர்த்தால் ஆப்பம் வட்டமாகவும் மிருதுவாகவும் வரும்.